புகழின் உச்சத்துக்கு வந்த போது கூட அடித்தளத்தில் நின்று பேசுறாரு. அவர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்து நண்பாஸ் நன்பீஸ் அப்படிம்பாரு. குழந்தைகளை நேசிப்பாரு, மக்களை நேசிப்பாரு. அவர் கான்பிடண்டா இருங்க. ஏன்னு கேளுங்க, சமூகத்துல ஊடகவியலாளர்கள் பேசுறாங்க, அரசியல்வாதிகள் பேசுறாங்க, தலைவர்கள் பேசுறாங்க, பல்வேறு கட்சிக்காரர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசி போதும் மிகப்பெரிய ஜாம்புவான 60 ஆண்டுகள் அரசியலை உள்வாங்கிய ஒரு டாக்டர் கலைஞருடைய மகனை பற்றி அவர் பேசுகிற பொழுது அவர் சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகு நம்ம வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர் படுதோல்வி அடைஞ்சு ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு தினைக்கும் நினைச்சு வேதனைப்பட போறீங்க அப்படிங்கிற வார்த்தையை எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு இப்போ பகுத்தறிவாளர்கள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா படித்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு என்னங்க யாரெல்லாம் முதல் மார்க் வாங்குறாங்களோ அந்த குழந்தைங்களை தன்னுடைய வீடத்துக்கு அழைச்சி அவங்களுக்கெல்லாம் பரிசு பொருட்களையும் எழுது பொருட்களையும் உதவித்தொகையும் வழங்கிட்டு அவங்கள வழி அனுப்பினாரு. அப்பவே அந்த மக்களை புரிஞ்சு வச்சிருந்தாரு. அந்த மக்களுடைய அடிமனசுல ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள்லாம் அவர் மேடையில் ஏறும்போது அவரை தொட்டு பார்க்கறாங்க, அவரை ஹக் பண்ணி பார்ப்பாங்க, அவர் தோள் மேல கை அதுக்கு கூட சில பேர் களங்கம் விளைவித்தார்கள். ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்ம ஒரு சிறப்பான ஒரு செய்திக்காக உங்களை சந்திக்கிறேன். என்ன அந்த சிறப்பான செய்தி அப்படின்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக இந்த நேர்காணலை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த நேர்காணல நம்ம நினைவு கூற வேண்டிய செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்கள் மனதில் மலர்ந்த தலைவராக இருக்கார். மக்கள் மனதில் வளர்ந்த தலைவர், தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் திரு விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக இந்த உரையாடலை நாம் தொடங்கி இருக்கிறோம். இதை சமர்ப்பிக்கிறோம். உழைப்பை நம்பியவன் உயர்வான், மக்களை நம்பியவன் வரலாறு படைப்பான் அப்படின்னு நிதர்சனம் ஆக்கியிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமே முழுமையா மக்கள் நம்பினார். அதாவது நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற திருக்குறள் இருக்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தன்னைத்தானே அனலைஸ் பண்ணி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற குறளுக்கு தகுந்த மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறாரு. இது யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உற்று நோக்கி பார்க்கிறாரு. இந்த அரசியல் இருக்கிற ஏற்றத்தாழ்வு, அரசியல் இருக்கிற பித்தலாட்டங்கள், அரசியல் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் போக்கணும் அப்படின்னா எப்படி திரைப்படத்தில் நடிக்கும் போதே இந்த அரசியல்வாதிகளுடைய போக்கு, அவர்கள் வாங்குகின்ற லஞ்சம், அங்கு செய்கிற அயோக்கியத்தனங்கள் அத்தனையுமே நம்ம திரைப்படத்துல மட்டுமே திரையில மட்டுமே அவர்கள் எல்லாம் அடித்து துமசம் செய்யற மாதிரி இருந்தா பொது வாழ்க்கைக்கு அது உண்மையா நிதர்சனமா இருக்குமா அப்படிங்கறத உள்வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டதுனால, அப்ப அரசியல் அதிகாரத்தை பெற்றால் மட்டும்தான் உண்மையா இருக்கிற இந்த மாதிரி அழுக்குகளை போக்க முடியும் அப்படிங்கறத அவர் கடந்து வந்த பாதையில அப்படியே உள்வாங்குறாரு. லயோலா கல்லூரியில் விசுவல் கம்யூனிகேஷன் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் திரைப்படத்துறையில கால் எடுத்து வைக்கிற போது அவர் எவ்வளவு இடர்பாடுகளை சந்திச்சோம். நம்ம அப்பா திரைத்துறையில வரும்போது எவ்வளவு இடர்பாடுகளை கடந்து வந்தாரு. அப்ப உண்மையான வாழ்க்கையில, நிஜ வாழ்க்கையில இருக்கிற இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளையும் மக்கள் படுகின்ற இன்னல்களையும் நீக்கணும் அப்படின்னா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டால் அப்படிங்கிற புரட்சி தலைவருடைய கொள்கையை உள்வாங்கிட்டு, அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற கொள்கையை யாரெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பயணம் பண்ணி பார்க்கிற பொழுது அவர் கண்டுபிடிச்சதுதான் அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிறவங்க. அவர்தான் தந்தை பெரியாரை கண்டுபிடிக்கிறாரு, டாக்டர் அம்பேத்கரை கண்டுபிடிக்கிறாரு. இவங்க எல்லாருமே நம்ம சொன்ன ஒற்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்காக அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தலைவர்கள் நம்ம உள்வாங்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் யாரா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நம்ம முப்பாட்டன். எனக்கு தெய்வ புலவர் என்று உலகத்தாரால் அழைக்கப்படுகின்ற திருக்குறள்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படியே பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல போய் பாத்தீங்கன்னா கணியன் போனி யாதும் போரே யாவரும் கேளீர், யாதும் போரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றதும் இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம
திருக்குறள்ல சொல்லியிருக்கிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது வந்து சமநிலை கோட்பாடுகளாக தான் வந்து தமிழர் பண்பாட்டுல இருக்குது. தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் எல்லாமே எதை போற்றி வந்திருக்குதுன்னா வந்து சமநிலை கோட்பாடைத்தான் வந்து போற்றி இருக்குது. அப்படிங்கும்போது பிறப்பு என்பது இயற்கையின் கொடை. என்னங்க, பிறப்பு என்பது அனைவருக்கும் சமமானதுதான். இதுவே அடிப்படையா வச்சுட்டு இந்த வீட்டுல பிறந்தவர்கள் இந்த தொழில் தான் பண்ணணும், இந்த வீட்டுல பிறந்தவங்க இந்த தொழில் பண்றவங்க பிறப்பின் அடிப்படையிலேயே வந்து ஒரு மிக உயர்ந்த கௌரவத்தை பெற முடியும் அப்படின்னு இருந்த ஒரு சமூகத்துல தமிழ் கலாச்சாரத்துல தமிழ் பண்பாட்டுல அப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்து அதை வந்து நிதர்சனமா வந்து நம்ம நிலை பெற வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் வந்து இவைகளை வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து முழுமையா உணர்ந்ததுனால அப்ப அரசியல் அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களை வந்து உண்மையாவே நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பிறப்பு என்பது இயற்கையில வந்து யார் வேணாலும் வந்து பிறக்கலாம். அது வந்து அழகாக பிறக்கலாம், அன்பாக பிறக்கலாம், உயரமாக பிறக்கலாம். ஆனா வந்து மக்கள் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே வந்து மக்கள் மனதில் இடம் பிடிச்சிடறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படின்னு பார்த்தா மக்களுடைய மனங்கள்ல வந்து உள்ள பயணம் பண்ணி அவர் வந்து இதுக்கு வந்து ஒரு சூத்திரமே வந்து பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. டியர் பிரதர், டியர் பப்ளிக் சர்வென்ட், என்னங்க, கோ டு த பப்ளிக், லிவ் அமங் தம், லேர்ன் ஃப்ரம் தம், ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் தே ஆர். மக்களின் மனதை போய் புரிஞ்சுக்கோ, அவன் மனசுக்குள்ள எவ்வளவு குறைபாடுகள் இருக்குது, அவன் எந்த இடத்துல நிக்கிறாங்கிறது வந்து உன்னுடைய பயணத்தை தொடங்கு அப்படின்னு சொல்றாங்களே, அங்க வந்து தொடங்குறாரு. அவர் சொல்றாரு, பாஸ் நீங்கெல்லாம் வந்து அரசியல்ல சேர்ந்து அரசியலுக்கு வந்தீங்க, நான் வந்து 30 வருஷமா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய மனசுக்குள்ளேயும் கூடி போயிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன். இதைதான் பாஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல சொன்னாரு. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, ஆர்ஆர் ரிவ்யூஸ் எனக்கு புரிஞ்சிருக்குது, எனது அன்பு தம்பி விவேக் அவருக்கு புரிஞ்சிருக்குது. நாங்கெல்லாம் புரிஞ்சவங்க எல்லாம் வந்து அவங்களை ஆதரிச்சோம். அதனாலதான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஜால்ரா போடும் ஊடகவியலாளர்கள், ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாகவே பேசிக் கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள், எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஆதரவா வந்து எழுதிட்டோம்னா நம்ம போகும்போது நம்மளை கவனிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து ஊடகத்துல பயணம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான உட்கருத்தை உள்வாங்க முடியாம இருந்த சமயத்துல அன்பு இளமை காலத்துல இருந்து கலையை வந்து எப்படி ரசிச்சாரோ அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில மக்களையும் குழந்தைகளையும் நேசிச்சுட்டே வளர்ந்திருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா திரைப்படத்துறையில அவர் பல்வேறு சாதனைகளை புரியணும் அப்படின்னு அவர் பயணத்தை தொடங்கின போது ஏற்பட்ட இடர்பாடுகள் ஒன்னொன்றா வந்து அவர் வந்து கடந்து வருகிற பொழுதே அவருக்கு வாழ்க்கையில இவ்வளவு இடர்பாடுகளை செய்வதற்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான பாதையை வந்து அவர் வந்து வடிவமைக்கிறார். உங்களின் உச்சத்துக்கு வந்த போது கூட அடித்தளத்தில் நின்று பேசுறாரு. அவர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தோம்னா நண்பாஸ் நன்பீஸ் அப்படிம்பாரு, குழந்தைகளை நேசிப்பாரு, மக்களை நேசிப்பாரு. அப்புறம் கான்பிடண்டா இருங்க. ஏன்னு கேளுங்க, சமூகத்துல ஊடகவியலாளர்கள் பேசுறாங்க, அரசியல்வாதிகள் பேசுறாங்க, தலைவர்கள் பேசுறாங்க, பல்வேறு கட்சிக்காரர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசும் போதும் அவர் வந்து விக்கிரவாண்டியில தொடங்கி மதுரை மகாநாடு இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், பெரம்பலூரா இருக்கட்டும், நாமக்கலா இருக்கட்டும், கரூர், அதுக்கு பிறகு வந்து தடைகளை தாண்டிய கூட்டங்களை நடத்தும் போது கூட அவர் என்ன சொன்னாரு, கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு. காரணம் என்ன தெரியுமா, வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படிங்கிற சொல்லாடலுக்கு ஏற்ப மக்கள் மனசுக்குள்ள நான் போயிட்டேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாரு. எப்ப கன்ஃபார்ம் பண்ணாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா படிச்ச குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, என்னங்க, யாரெல்லாம் வந்து முதல் மார்க் வாங்குறாங்களோ அந்த குழந்தைகளை தன்னுடைய வீடத்துக்கு அழைச்சு அவங்களுக்கெல்லாம் பரிசு பொருட்களையும் எழுது பொருட்களையும் உதவித்தொகையும் வழங்கிட்டு அவங்கள வழி அனுப்புனாரு. அப்பவே வந்து அந்த மக்களை புரிஞ்சு வச்சிருந்தாரு. அந்த மக்களுடைய அடிமனசுல ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள்லாம் அவர் வந்து மேடையில ஏறும்போது அவரை தொட்டு பாக்குறாங்க, அவரை ஹக் பண்ணி பார்ப்பாங்க, அவர் தோள் மேல கைப்ப, அதுக்கு கூட வந்து சில பேர் வந்து களங்கம் விளைவித்தார்கள். அதையும் தாண்டி மக்களின் மனத்தினுடைய அன்பின் ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களை வந்து முழுமையா நேசிச்ச ஒரே காரணத்தினால கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் சொன்னார். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்புவானா 60 ஆண்டுகள் அரசியல உள்வாங்கிய ஒரு டாக்டர் கலைஞருடைய மகனை பற்றி அவர் பேசுகிற பொழுது அவர் சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகு நம்ம வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர் வந்து படுதோல்வி அடைஞ்சு ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு தினைக்கும் நினைச்சு 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 வேதனைப்பட போறீங்க அப்படிங்கிற வார்த்தைய எப்படி அவரால் வந்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னு வந்து இப்போ வந்து பகுத்தறிவாளர்கள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க வந்து ஊடகத்தின் வழியா வந்துட்டாரு, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டாரு. நீங்களும் தானே இன்ஸ்டாகிராம் வச்சிருந்தீங்க, போயிருக்கலாமே. இது இன்ஸ்டாகிராம் பயணம் இல்லை, இதயம் சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கறத வந்து யாருக்குமே புரியல. அதை புரிய வச்சாரு.
ஒரு கலைஞரா மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்த விஜய் அவர்கள் ஒரு சமூக சிந்தனையாளராக, ஒரு சமூக செயல்பாட்டாளராக மாறி ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய பாதையை வகுத்தவரே விஜய் அவர்கள் தான் அப்படின்னா அன்பு மகன் அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. 95 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்ட சமூக நீதியை தூக்கி பிடிச்ச விஜய் அப்படின்னு சொல்றாரு. 95 ஆண்டு காலமா சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற கணக்கு வழக்கு டாக்டர் ராமதாஸுக்கு தெரிஞ்சிருக்குது, டாக்டர் அன்புமணிக்கு தெரிஞ்சிருக்குது. அதை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் தெரியாதனாலதான் எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இவ்வளவு நாள் ஏன் நடத்தப்படல, ஏன் விஜய் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு முன்வைக்கிறாரு, அவர் தேர்ந்தெடுத்த 5 தலைவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தாரு, அவங்களை எவ்வளவு தூரம் உள்வாங்கினாரு, எப்படி பயணம் பண்ணாரு, எப்படி வெற்றி அடைஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் 10 பேர் PhD பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த அரசியல் சிந்தனையை அவர் உள்வாங்கி பயணம் பண்ணி வெற்றி அடைஞ்சு 108 தொட்டு அதன் பிறகும் அமைதியான முறையில் இன்றைய தினம் டெல்லிக்கு போறாரு, பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, ஹோம் மினிஸ்டர் பாக்குறாரு, எதிர்கட்சி தலைவரை பாக்குறாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை பாக்குறாரு. இவங்க எல்லாமே உற்று நோக்கிற பொழுது முதலமைச்சர்கள் மாநாடுல அவர் உட்கார்ந்து இருந்த அமைதி, அவர் நடந்து கொண்ட விதம், பிரதமரே கூப்பிட்டு அவரை உச்சி முகர்ந்து வழி அனுப்புற அளவிற்கு அவர் தன்னைத்தானே மெச்சூரிட்டியை அவர் டெவலப் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் அவர் நேரு ஸ்டேடியத்துல அவர் பதவி ஏற்கிற பொழுது அவர் பேசிய விதம், அவருடைய சகாக்கள் பதவி ஏற்கிற போது அவர் அடைந்த ஆனந்தம், அவர் காட்டிய அமைதி, என்னங்க ஒரு விவேகானந்தரே உருவெடுத்து வந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ஒரு அரசியல்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பார்க்க வருகின்ற வங்கி மேலாளர்கள், தொழிலதிபர்களை அவர் சந்திக்கிற விதம், நீண்ட நெடிய அரசியல் பயணத்துல அனுபவம் பெற்ற ஒரு முதலமைச்சர் எப்படி பேச முடியுமோ அந்த அளவிற்கு தொழிலதிபர்களும் கல்வியாளர்களும் மற்றும் அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அவரை பார்க்க வருகின்ற பொழுது அவர் ஒவ்வொருத்தருடையுமே பொறுமையாகவும் அமைதியாகவும் எப்படி உட்கார்ந்து உள்வாங்கிக்கிறாரு. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா IAS பிரிலிமினரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமே மெயின் எக்ஸாம் போற வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்குமே, தமிழ் மாணவர்கள் அத்தனை பேருக்குமே 25,000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து தமிழர்கள் அத்தனை பேருக்கு IAS மாத்துவேன், ஆளுகின்ற சக்தியா மாத்துவேன் அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன் 50 ஆண்டுகளா எந்த முதலமைச்சரும் இது மாதிரியான அறிக்கைகளை கொடுக்கல? அப்ப மக்கள் மனசுல 108 அப்படின்னு இருந்து 110, 120, 130, 140, 200, 234 ரீச் பண்ற அளவுக்கு அவர் வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எனவே ஜூன் 22 ஆணி 8ஆம் தேதி என்று அவருடைய பிறந்தநாள் வருகிறது. அந்த பிறந்த நாளை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பல்வேறு நண்பர்கள் ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்க. திருவிழாவா கொண்டாடுறதுக்கு பத்திரிகைகளை அடிச்சுட்டு பிரஸ்ல எங்கேயுமே இடம் கிடைக்கல. வருகின்ற ஜூன் 22 ஆணி 8ஆம் தேதி அன்றைக்கு முழு நாளுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ, டெல்லியில வாழ்கின்ற தமிழர்கள், ரஷ்யாவில் வாழ்கின்ற தமிழர்கள், அமெரிக்காவில் வாழ்கின்ற தமிழர்கள், ஜப்பான்ல வாழ்கின்ற தமிழர்கள், லண்டன்ல வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே விஜயோடைய பிறந்த நாளை நாங்க விமர்சையா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றதை பார்த்தா ஜூன் 22ஆம் தேதி நம்மளும் அந்த விழாவில் கலந்துகிட்டு அந்த குதூகலத்தை கொண்டாடுறதுக்கு நம்மளும் தயாராயிரணும். மக்கள் மனசுல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சிம்மாசனத்தில் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய மனதிலும் அரியணை ஏறிக்கிறார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற நாள் தான் ஜூன் 22 என்று அமையும் என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழக முதல்வர் அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று RR ரிவ்யூ சார்பாக நம்ம வாழ்த்துகின்றோம். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை நல்ல உடல் நலத்தோடும் நல்ல மனநலத்தோடும் மக்களுடைய மனதில் குடியிருப்பவராகவும் நீண்ட நெடிய காலத்திற்கு நல்ல அரசியலை தமிழ் மக்களுக்கு வழங்குவராகவும் தமிழ் சமூகத்தை இன்றைய நிலையிலிருந்து 10 மடங்கு விரைவாக உயர்த்துவராகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற ஆற்றல் மிக்கவராகவும் அவர் பயணிக்க வேண்டும். அதற்கான அனைத்து சக்தியையும் எல்லாம் வல்ல இறைபொருள் அவருக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் மக்களுடைய மனதில் மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மனதிலும், கல்வியாளர்கள் மனதிலும், தொழிலாளர்கள் மனதிலும், அத்தனை மனதிலும் கூடிக்கொண்டிருக்கின்ற விஜய் அவர்கள் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் வாழ வேண்டும். நீண்ட நெடுகிய காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் வலம் வர வேண்டும். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் கொண்டாடும் இந்த பிறந்தநாள் விழாவில் எங்கள் குடும்பம் அத்தனையும் உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாக
உங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் நீடூடி வாழ்வீர்கள், நெடும்பயணம் செல்வீர்கள். உங்களை தொடர்ந்து வரும். நீண்ட நெடுங்காலமாக கமிஷன் வாங்குவதும் கரப்ஷன் செய்வதும் மட்டும்தான் அரசியல் என்ற இந்த நிலைமை மாறி அரசியல் சேவை என்பது மக்களின் மனங்களிலிருந்து தொடங்க வேண்டிய பயணம். அது மக்களுக்கான பயணம். அது பணம் கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடிய பயணம் அல்ல. அப்படிங்கிறத நீண்ட நெடுநாளுக்கு பிறகு மக்களுக்கு உணரச் செய்து மாபெரும் வரலாற்றை படைத்த நீங்கள் நீடூடி வாழ வேண்டும். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வளங்களையும் வழங்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம். நன்றி.